homies, welcome to our channel. So இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா மோஸ்ட் ஓவர் ரேட்டட் மூவி ஆஃப் 2025. ஸோ இயர் ரெண்டு வந்துருச்சு. நம்ம இன்ஸ்டாகிராமில் சென்னை இஸ்துன்னு ஒரு பேஜ் இருக்குது, நான் போடுறேன். அந்த பேஜில் வந்து வாட் இஸ் த மோஸ்ட் ஓவர் ரேட்டட் மூவி இன் 2025 அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அவங்க மேபி ஹி ஆர் ஷி யாராக வேணா இருக்கலாம், அது மீன் பேஜ். ஸோ அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணுங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மோஸ்ட் ஓவர் ரேட்டட் மூவி ஆஃப் 2025 அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. வந்து லோகா படம் போட்டிருக்காரு. நம்ம லோகா படம் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் ஃபிலிம் இன்னும் இந்த இப்போ வந்து கோலிவுட்லேயோ இல்லை மாலிவுட்லேயோ இதுக்கு முன்னாடி இந்த சைட் ஆஃப் ரீஜனில் யாருமே எடுத்ததில்லை தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அது ஓவர் ரேட்டடாக படலை. இட் வாஸ் வெரி வெரி குட் ஃபிலிம். சினிமோட்டோகிராஃபி செம்மையாக இருந்துச்சு. ஆல் தீஸ் டிரான்சிஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. அந்த சால்ட் கொட்டும்போது வானம் டிரான்சிஷன் அதெல்லாம் ரொம்ப சினிமோட்டோகிராஃபி வாஸ் அட் ஸ்பீக் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பர்சனலி ஐ லைக்டு லோகா. ஓகே, சினிமான்றது இட்ஸ் அவங்கவுங்க பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பீயிங் தேர் சாய்ஸ். கரெக்டாக நம்ம வந்து எதனால் அவர் ஓவர் ரேட்டட்னு சொல்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் இட் வாஸ் அ குட் ஃபிலிம். யூ கேன் ஆக்சுவலி என்ஜாய் சினிமோட்டோகிராஃபி, ஆல் தி சாங்ஸ் ஓவர் தேர். ஒரு புது ட்ரையாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் லோகா. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், வேம்பயர் டைரிஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா யாருமே வேம்பயர் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வச்சு எடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்ல ஃபிலிம். ஐயோ, இங்கே பாருங்க, அமரன் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது ஏன்னா அமரன் பார்க்கல. ஓகே, அதெல்லாம் தூக்கி அதை பொறுமை போட்டுடலாம். ஏன் அமரன் பார்க்கலன்னா, நான் அமரனுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இது இப்படி தான் இருக்கும் கடைசியில், இது அது முக்குந்தன் ஸ்டோரி கரெக்டாக, அவர் வந்து கண்டிப்பாக இறந்துருவார். நான் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்க படம் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அதை பார்க்க வந்து ஏதாவது ஒரு டைம் வேணும். அப்போ தான் நான் அதை பார்ப்பேன். சும்மா உட்காந்து பார்த்துட்டு ஐ காண்ட் பி சிட்டிங் லைக் அந்த அப்படி ஏதாவது படம் பார்த்துட்டேன்னா அந்த ஒரு வாரம் அப்படியே பேன் உட்காந்துருவேன் நான் யோசிச்சுக்கிட்டே. ஸோ அதனால நான் அந்த படம் பார்க்கல. ஸோ அடுத்த படம் வந்துட்டு ஆண் பாவம் பொல்லாதது. பேர் இதை போட்டு அடி நடிச்சிட்டாங்க. ஆனால் என்னோட கருத்தும் சொல்லலாம் இல்லையா, சொல்லலாம். எல்லாரும் அவங்க ஒப்பீனியன் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆண் பாவம் பொல்லாதது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஓவர் ரேட்டட், இட்ஸ் நாட் அண்டர் ரேட்டட், இட்ஸ் நாட் ஈவன் அ ஃபிலிம். நான் அதுதான் சொல்லுவேன். இப்போ ஒரு படம் எத்திக்கலி மாரலி அண்ட் எத்திக்கலி தப்பாக இருக்குது, ஆனால் இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம், சும்மா ஒரு ஃபன்னுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி டேக் அ ஃபிலிம். இப்போ ஃபார் எரமோலாம் வந்து ஸ்டாக்கிங்க சொல்லும், ஆனால் இட்ஸ் ஆக்சுவலி என்ஜாயபிள், ஃபன்னுக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படி. ஆனால் டெஸ்பரேட்லி இந்த படம் வந்து ஃபெமினிசம் பேசுகிறோம், சூடோ ஃபெமினிஸ்ட் பேசுகிறோம், பாய்ஸ் பிரச்சனை, மென்ஸ் ப்ராப்ளம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் எதுவுமே பேசலன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபெமினிசம் பேசலை, சூடோ ஃபெமினிசம் பேசலை, அட்லீஸ்ட் மென்ஸ் ப்ராப்ளம் கூட பேசலன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. சும்மா கோர்ட்டுக்கு போனால் அப்படி, போலீஸ் ஸ்டேஷன் போனால் வந்து இப்படி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உடனே வந்து ஆண்களை அசிங்கப்படுத்துவாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதில் ஒரு டைலாக் வேற வரும், இந்த இடத்துல வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆண்ன்றதுக்காகவே இங்கே அசிங்கப்பட்டு தான் நிற்கணும் விமன் போலீஸ் ஸ்டேஷனில். இதெல்லாம் who told you, மிஸ்டர் டைரக்டர், her who wrote these dialogues? ஏன் இவ்வளோ ஏதோ கேட்ட கதையை வச்சோ இல்லை வந்து கற்பனையில் வந்து அந்த படம் எடுத்தாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குடா இந்த மானங்கிட்ட போல இல்லை. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஈவன் அ ஃபிலிம், இட்ஸ் நாட் ஈவன் டெல்லிங் எனிதிங் அ குட் கருத்து டு பீப்புள் தான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு நல்ல கருத்துமே மக்களுக்கு சொல்லலை. ஆனால் வந்து ஆண்கள் பாவம் வந்து பேசி ஆண்களோட பிரச்சனையை வந்து பேசுகிறோம், ஃபெமினிஸ்ட் பேசுகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. How a director or how a men can return a female character this much dumb தான் எனக்கு தெரியல. அவங்க வந்து அந்த மால்விகா மோகனா அவங்கள அந்த ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப முட்டாள்தனமாக சித்தரிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவங்க ஷீ இஸ் எஜுகேட்டட், ஷீ இஸ் வெல் அண்ட் குட் ஸ்டடீட் அப்படின்ற போது ஷீ வாண்ட் பி லைக் திஸ் டம்ப் இனஃப் டு லைக் பெண்ட் ஹர் மாரல்ஸ் டு ஹர் ஹஸ்பண்ட். அப்படி அவங்க இப்படியும் காமிச்சாங்க, இப்படியும் காட்டுறாங்க. எஸ்தோப்பல்னு சொல்லுவாங்க, கான்ட்ரடிக்ட் பண்ணுது அவங்க சொல்றது. ஷீ ஸ்டடீட் வெல் எஜுகேட்டட் அப்படின்ற போது இன்னொரு பக்கம் வந்து ஷீ இஸ் பெண்டிங் ஹர் மாரல் டு ஹஸ்பண்ட். அவங்க எழுதுகிற கேரக்டரே அதுவே கான்ட்ரடிக்ட் பண்ணுது. அப்புறம் எப்படி வந்து கூலி
கோலி வந்து ஐயா ஐ லைக்டு கோலி வாட் எவர் டு லைக் people started like bashing Lokina for reason தான் எனக்கு தெரியல. மேபி they have expected that much. ஆனால் மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் அந்த படம் போய் பார்த்தேன். இட் வாஸ் அ வாட் டு யூ எக்ஸ்பெக்ட், இதுதான் அந்த ஸ்டோரி லைன் தெரியும், இப்படி தான் லோக்கினா படம் எடுப்பாருன்னு தெரியும். அது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வேணா இருந்துச்சு. நம்ம அமீர் கான்லாம் கூப்பிட்டு அண்ணா பண்றீங்க அதெல்லாம் ஒரு ஆக்சுவலி அந்த கேரக்டரே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் யூனோ ஸ்டார்டம் வச்சு கண்டிப்பாக லோக்கினாஸ் சிக்னேச்சர் ஆஃப் டேக்கிங் தட் ஃபிலிம். ஒரு படம் எடுத்தாருன்னா அதில் நிறைய ஸ்டார்டம் போட்டு தான் எடுப்பார். அவர் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே வந்துச்சோன்று எனக்கு தோணுது. நிறைய ஃபேமஸான பீப்புள் வந்து ஒரு படத்துல போட்டா எடுக்கணுன்ற மாதிரி. ஸோ அதுதான் அவர் எப்பவுமே அது பண்றது தான். ஸோ வந்து அதுக்காக அமீர் கானை கொண்டு வந்ததுக்காக அடிக்கிறது கோலியே எனக்கு தெரியல. கோலின்றது ஒரு 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 நார்மல் ஃபிலிம், யூ கேன் என்ஜாய். இதுதான் ஸ்டோரி லைன் தெரிஞ்சுமே எனக்கு தெரியும் இந்த படம் இப்படிதான் இருக்கும், ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, ஆனால் பாட்டெலாம் நல்லா இருந்துச்சுங்க. அனினா ஃபார் அ ரீசன். ஸோ யா, நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் பைசன். நிறைய பேர் வந்து பைசன் வந்து ஓவர் ரேட்டட் ஃபிலிம் இந்த கமெண்ட்ல பாதி எனக்கு தெரிஞ்சு பைசன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பைசன் பத்தி பேசணும், நானும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். லெட்ஸ் யாப் டுகெதர் வந்து பாருங்க பைசன் பத்தி. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை நான் பேசுறது தப்புன்னு தோணுனாலோ ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் அண்ட் லெட் மீ நோ. ஸோ பைசன் வந்துட்டு எல்லாரும் பார்க்கக்கூடிய படம், நான் அதான் சொல்லுவேன். இன்னுமே வந்து சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து அப்ரெஷன் நடக்குது, அதுவும் அதை எப்படி தாண்டி வராங்க. இட்ஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஒருத்தவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அது எப்படி அவங்கெல்லாம் தாண்டி வராங்க, அது மீண்டு வராங்கன்றது தெரிஞ்சுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். சமூகத்துக்கு தேவையான படம் தான் நான் சொல்லுவேன். இந்த சைடு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் எல்லாருமே பார்க்கணும். எல்லாருமே அப்ரெஷன் எப்படி நடக்குது இன் எவ்ரி கேட்டகரி, இன் எவ்ரி செக்டர், ஸ்டடீஸ்ல, வேலை வாய்ப்புல, ஸ்போர்ட்ஸ்ல, எப்படி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இன்னுமே அப்ரெஷன் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருமே பார்க்கணும். ஐசன் படம் எடுத்தது மாரி செல்வராஜ் அவர்களோட கருத்துக்கு எனக்கும் வேறுபாடு கிடையாது. கரெக்டான ஃபிலிம் ரொம்ப. ஆனா when it comes to a film, when it comes to a cinema, நம்ம எனக்கு பேசிக்கலி பார்த்தா சினிமோட்டோகிராஃபி எனக்கு மாரி செல்வராஜ் அண்ணாவோடது பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். they are exaggerating it. எனக்கு அதுதான் தோணுச்சு. அந்த படம் இஸ் a very good film. way they have taken it எனக்கு பிடிக்கல. கருத்து நல்ல கருத்து, ஆனா படம் ஒழுங்கா வே ஆஃப் கன்வேயிங் ஒழுங்கா இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. கருத்துகள் கரெக்டா இருந்தாலும் அது படமா எடுக்கணும்னு வந்துட்டா அதை எப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமோட்டோகிராஃபி அதை எப்படி காமிக்கணும், இட் அப்ளைஸ் எப்படி அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுல வந்து மாரி செல்வராஜ் அண்ணா இஸ் லேக்கிங் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாமன்னர்லயும் அப்படிதான் ஃபஹத் ஃபாசில் வந்து அந்த நாயை கொல்றது அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாக்சுரேட் பண்ணி அது ஒரு மாதிரி இட்ஸ் மாமன்னர்ல கோர். எனக்கு தெரிஞ்ச அது தேவையே இல்லாதது. என்ன கருத்தோ அது கிறிஸ்பா ஃபேக்டா சொல்லணும். லேக் ஆகுது ஆக்சுவலி படம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. who the hell is he? படம் ஓவர் ரேட்டட் படம் கேட்டிருந்தா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சுபங்கில், சூரியகுமார் யாதவ். GBU, Good Bad Ugly. Theatre experience was actually nice in that film. மார்க் ஆண்டனி அந்த ஸ்டைல தான் இருந்துச்சு. குட் பேட் அக்லி இது அதாவது டீசர் கட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சது அந்த மாதிரி தான் இருக்கும்னு. ஸோ எக்ஸ்பெக்டட் தான். குட் பேட் அக்லி வந்து இவ்வளோ கிரேஸா ஒரு படம் எடுக்க முடியும்னா வந்து அது அவரால். எஸ் மக்களே, மீதி எதுவுமே இல்லை. இந்த வீடியோ வரப்போ நெக்ஸ்ட் வீக் வந்துடும். ஸோ அடுத்தது வந்து நியூ இயராக இருக்கும். ஹாப்பி நியூ இயர். அடுத்த இயர் வந்து நம்ம எல்லாருக்குமே மஜாவாக போகணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ யா, see you on next video. Until then, it's me from Kodutikawa. Bye. 800 ரூபா கொடுத்து வாங்கினேன்.